வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. செல்வம் அடைக்கலநாதன் பிரதமருடன் சந்திப்பு. வாகன இறக்குமதியால் தற்போது பயன்பாட்டில் உள்ள வாகனங்கள் விலைகள் வேகமாக குறையும் சாத்தியம். கடுகண்ணாவிலிருந்து பேருந்து விபத்து, 9 பேர் காயம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் 98% பார்வையிட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க. இனி தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் சித்திரை மாதத்துக்கு பின்னர் மாகாண சபை தேர்தல் தொடர்பான சட்ட சீர்திருத்தம் ஒன்றை கொண்டு வந்து உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி தமிழம் உறுதியளித்துள்ளதாகவும் மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மட்டக்களப்பில் உள்ள தந்தை செல்வா பூங்காவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற இணையதளத்தில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்பாக கலாநிதி என்ற பட்டம் குறிப்பிடப்பட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சில நாடாளுமன்ற அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளார். இதன்படி 7 அதிகாரிகளிடம் இவ்வாறு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 8 பேர் கொண்ட அதிகாரிகளின் குழு ஒன்று நாடாளுமன்ற வளாகத்திற்கு சென்று இவ்வாறு வாக்குமூலத்தை பெற்றுள்ளது. நாடாளுமன்ற இணையதளத்தின் தனது பெயருக்கு முன்பாக கலாநிதி என்ற பட்டத்தை குறிப்பிட்டு தமக்கு அவதூறு ஏற்படுத்தியதாக சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரர் அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். மேல் மாகாணத்தில் உள்ள ஆசிரியர்கள் தனியார் மேலதிக வகுப்புகளை நடத்துவதை கட்டுப்படுத்தி மாகாண கல்வி அமைச்சு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. மேல் மாகாண கல்வி செயலாளர் நிஷாந்தி ஜெயசிங்க இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார். இதன்படி மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலை ஆசிரியர்கள் பாடசாலை நேரங்களில் மாணவர்களிடம் மேலதிக வகுப்புக்கான கட்டணத்தை பெற்றுக்கொண்டு தனியார் வகுப்புகளில் கற்பிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாடசாலை நேரங்களுக்கு பின்னர் அல்லது வார இறுதி உள்ளிட்ட விடுமுறை நாட்களில் வெவ்வேறு பகுதிகளில் வைத்து பணத்தை அறவிட்டு தங்களது பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிக வகுப்புகளை நடத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டுக்கு இதுவரை 67,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. அவற்றில் 28,500 மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் 38,500 மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க பேச்சாளர் சீவலி அருகொட தெரிவித்துள்ளார். இந்த அரிசி தொகைக்கு இலங்கை சுங்கம் இறக்குமதி வரியாக 4.3 பில்லியன் ரூபாவை அறிவித்துள்ளது. அரிசி இறக்குமதிக்கு அரசாங்கம் வழங்கியிருந்த கால அவகாசம் நேற்று முன்தினம் நள்ளிரவுடன் நிறைவடையவிருந்த நிலையில் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை கால அவகாசத்தை நீட்டிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதேவேளை அரசாங்கம் இறக்குமதி செய்த முதல் அரிசி தொகை எதிர்வரும் 24ஆம் தேதி நாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ள நிலையில் நாட்டின் தற்போது பயன்படுத்தப்படும் வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையலாம் எனவும் ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்து அந்த சங்கத்தின் தலைவர் ஜகத் ராமநாயக்க குறைந்த இயந்திரத்திறன் கொண்ட வாகனங்களே நாட்டிற்கு மிகவும் பொருத்தமானது.
கோவிட் தொற்று நோயுடன் 2021 முதல் நாட்டின் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தடை செய்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பல ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இதன்படி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1 முதல் தனிப்பட்ட பாவனைகளுக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்படும் எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து கடுக்கண்ணாவ பகுதியில் விபத்துக்குள்ளானதில் 9 பேர் காயமடைந்துள்ளனர். குறித்த பேருந்து கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த போது வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் காயமடைந்த 9 பேர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் பிரதமர் ஹரணி அமரசூரியவை நேற்று சந்தித்துள்ளார். பிரதமரின் அலுவலகத்தில் வைத்து இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது தலைமன்னார் பகுதியில் முப்படையினர் மற்றும் காவல்துறையினர் கையகப்படுத்தியுள்ள காணிகள் பொதுமக்களின் பாவனைக்காக மீள ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதே நேரம் இலங்கையிலிருந்து சபரிமலைக்கு செல்லும் யாத்ரிகர்கள் எதிர்நோக்கும் சிரமங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் எடுத்துரைத்ததுடன் அவர்களுக்கான விமான பயண கட்டணத்தின் சலுகை விலையை சீராக பெறுவதற்கான ஒழுங்குகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். காலி தடல பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நபர் 3 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் எனவும் தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் அண்மையில் மற்றொரு நபருடன் தகராற்றில் ஈடுபட்டதாகவும் அந்த தகராறே இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணம் எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. நேற்றிரவு ஒன்றுள்ளி ஒன்றில் பிரவேசித்த இருவர் மற்றொரு ஒன்றுள்ளியில் தனது மனைவியுடன் பயணித்த குறித்த நபர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். மும்பையில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. மும்பை கடற்பரப்பில் 80 பயணிகளுடன் 5 பணியாளர்களுடனும் பயணித்த படகொன்று கடந்த 18ஆம் தேதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. குறித்த படகு பயணிகள் கப்பலொன்றுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.